தாத்தா, ஆ, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா தாத்தா? இருக்கு செல்வமே. தாத்தாவுக்கும் ஆ, ஆசை இருக்கிறது. ஆசை யாரை விட்டது? ஆ, தாத்தா, என்ன தாத்தா உங்களுக்கு ஆசை? உங்களுடைய ஆசை என்ன தாத்தா? பாருங்கள், அப்பா அம்மா, கணவன் மனைவி இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. இந்த தாத்தா, எப்பொழுதும் அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும். ஆனால் அவர்கள் உடலும் உயிருமாக இருக்கக்கூடாது. என்னத்தை குழப்புறீங்கோ? அவர்கள் எப்போதும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கோ, அதே சமயத்தில் அவங்க உடலும் உயிருமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு தத்துவத்தை பேசுகிறீங்க தாத்தா, எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் தாத்தா. ஆமாம் சொல்லுங்களே. யார் ஒருவர் உயிரும் உடலுமாக இருக்கிறார்களோ, ஒன்றாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளைக்கு பிரிந்து விடுகிறார்கள். கணவன் மனைவி அப்படி இருக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். உயிரும் உடலுமாக இருக்கக்கூடாதுன்றீங்களே தாத்தா, அது எப்படி தாத்தா? சொல்லுங்களே. உடலும் உயிரும் எப்போதும் ஒன்றாக இருப்பதில்லை, பிரிந்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். உயிரும் உடலும் பிரிந்து விடுகிறன. அப்பா அம்மா, கணவன் மனைவிமார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. ஆமாம், அது சொன்னீங்களா? அது என்ன தாத்தா? உடலும் உயிருமாக இருக்கக்கூடாதுன்றீங்களே. ஆம் சொல்லுங்களே. ஒரு நாளைக்கு உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த நிலைமையில் கணவன் மனைவிகளும் அம்மா அப்பாக்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தன் குழந்தைகளுக்கு அவர்கள் என்னாலும் பெற்றோர்களாக இருக்க வேண்டும், அப்பா அம்மாவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இவர்களும் கணவன் மனைவியுமாக காலத்திற்கும் இருக்க வேண்டும். அப்போது இந்த பிரிந்து விடுவதெல்லாம் நான் விரும்பவில்லை. அதற்குத்தான் இதை சொல்கிறேன். ஒரு மனிதன் உடலும் உயிருமாக இருக்கிறான். உடல் உயிர். ஒரு நாளைக்கு சாவு என்று வருகிறது அல்லவா? அப்போ பிரிந்து விடுகிறார்கள். உடல் வேறு உயிர் வேறு என்று. அந்த நிலையை நான் விரும்பவில்லை. விரும்புவது இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தாத்தா, நீ சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தாத்தா. உடலும் உயிருமாக இருக்கிறார்களே என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள் என்றும் தத்துவத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஸ்பெஷல் தாத்தா. நாம் சொல்லுங்களே, ஒற்றுமையாக இருக்கணும், பிரிந்து விடக்கூடாது.
உடலும் உயிரும் பிரிந்து விடுகிறது. தாத்தா, நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம கூட எப்போதும் இருக்கணும். கணவன் மனைவி இருவரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாது. பாருங்கள், இந்த உதாரணம் மிகவும் நன்றாக இருக்கிறது. உடலும் உயிருமாக இருக்கக்கூடாதுன்றீங்களே. நீங்கள் என்னவோ சொல்கிறீங்களோ என்னவோ ஒன்றாக்கணுன்றதுக்காக அந்த உடலும் உயிருமாக இருக்கணுன்றீங்களே. ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது. உடலும் உயிரும் பிரிந்து விடுகிறது. ஓகே, குறைந்தபட்சம் நீங்களும் நானும் பிரியாமல் இருக்கலாம். ஓகே.